ஒபிசிட்டியும் ஒரு மெயினான காரணம் டயபெட்டிஸ். இப்போ வந்து ஒபிசிட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்கு வேல்யூ டயட்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அதில் வந்து தானியங்களை பூராமே தவிர்த்து, தானியங்கள் ரைஸ், சாப்பாடு, சோறு, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தவிர்த்து, பழங்களையும் தவிர்த்து முழுக்க முழுக்க கொழுப்பு உணவு, முட்டை, மட்டன், சிக்கன் அப்படின்னு சொல்லி கொழுப்பு உணர்வு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம மனுஷன் ஆரம்ப கட்டத்தில் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு உயிரோடு இருந்த போது அவங்களுக்கு ஒபிசிட்டி கிடையாது, டயபெட்டிஸ் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, எந்த ஆரோக்கிய குறைவும் இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணாங்க அந்த மாதிரியான நோய் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல காலையில் ஒரு 6 முட்டை, மத்தியானம் அவிச்ச காய்கறி மட்டும், நைட்டுக்கு வந்து சிக்கனோ மட்டனோ ஒரு 1/4 கிலோ அந்த அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னாங்க ரெகுலராக பண்ணும்போது ஒபிசிட்டி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. அப்படி கிளியர் ஆகிறதோடு சேர்ந்து ப்ரெஷரும் கிளியர் ஆகுது, டயபெட்டிஸும் கிளியர் ஆகுதுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேர் அதை அனுபவிக்கவும் செஞ்சுருக்காங்க. வேற விதத்துலங்கிறத டயபெட்டிஸுக்கு இன்ஜெக்ஷன் போடுறவங்கள மாத்திரைக்கு மாற்ற முடியும், மாத்திரை சாப்பிட்றவங்கள மாத்திரை இல்லாமல் இருக்கவும் முடியும். அதில் வந்து ஆயுர்வேதிக்குடைய பங்கு பெரும் பங்கு இருக்குது. நவாப்பழச்சாறு ரொம்ப நல்ல மருந்து. எல்லா சீசன்லையும் கிடைக்காதுப்போ நவாப்பழ கொட்டை, அந்த கொட்டையோட பொடி மட்டுமே டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுது. பட் அது எல்லாருக்கும் அது ஒர்க் பண்ணுதாங்கிறத சொல்ல முடியாது. அதோட நிறைய ஆயுர்வேதிக்கில் மருந்துகள் இருக்கு. வெந்தய பொடி சாப்பிட்றது, சிறுகுறிஞ்சான், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நிச்சயமாக அதில் கண்ட்ரோல் பண்ண முடியும், சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியும்.